தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ரொம்ப அழகா தரிசனத்தோடு முன்னேறி வருகிற நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தாபனத்துக்காக ஸ்தோத்திரம். கனத்துக்குரிய அன்பான பாஸ்டர் சன்னி அப்ராஹம் அவர்களுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, உதவி ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேவ திட்டத்தின்படி ஊழியம் செய்ய கர்த்தர் கொண்டு வந்தீர். வார்த்தையாய் நிற்கிறேன், கர்த்தர் பேசும். ஒரு கடைசி காலத்தில், தேவை நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். ஏசப்பா, மக்கு நன்றி. உடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையா. கம்பீரமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நோட்ஸ்லாம் எடுக்கிற பழக்கம் இருக்கா? எடுக்கலாமா? நோட்ஸ் எடுக்கலாமா? ஆமென். நல்ல ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் முடிந்தால் குறிப்பெழுதி கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆராதனையை தடுக்கிற பிசாசின் தந்திரங்கள். ஆமென். The tricks of Satan to stop worship. ஆராதனையை தடுக்கிற பிசாசின் தந்திரங்கள். லிசன் லிசன் லிசன். ரொம்ப ஆழமான செய்தியை உங்களோடு எளிமையாக பேச விரும்புகிறேன். திரும்ப சொல்கிறேன். The tricks of Satan to stop worship. ஆராதனையை தடுக்கிற பிசாசின் தந்திரங்கள். ஓகே, என்னை கவனிக்கிங்களா? ஒரு 10 நிமிஷம் ஒரு அவுட்லைன் எடுத்துக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எங்கே போய் மாட்டிட்டாங்க? எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாக மாட்டிட்டாங்க. தேவன் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். எதற்காக? வாக்குத்தத்த பூமி கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு. பதில் சொல்வீங்களா? இடையில இப்போ உங்கள் பாஸ்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? அப்படி இல்லைல்ல? ஹலோ, பேசலாமா? ஆமாம், வெரி குட். நீங்கள் பேசினா தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். ரைட், சந்தோஷமாக இருக்கீங்களா? எனக்கு கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ண தெரியாது, கண்ணை மூட வச்சு பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. ரைட், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. யாராவது ஒரு ஆள் கண்ணை மூடுறதை பார்த்தோம்னா எல்லாரையும் எழுப்பி நிற்க சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா என்னால் நின்றுட்டு பிரசங்கம் பண்ண முடியும்னா உங்களால் நின்றுட்டு கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட், எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஓகே, லிசன் டு மீ. இப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவர் மோசே அனுப்புகிறார். அனுப்பி சொல்றார், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. ஆண்டவர் ஏற்படுத்துகிற நோக்கம் என்ன தெரியுமா? இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவரை ஆராதிப்பதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை தொழுது கொள்ளும். சரியா? என்ன கவனிங்கம்மா. வேத பண்டிதர்களே, வேத ஆராய்ச்சியாளர்களே, உங்கள் சிந்தை இங்கே இருக்கட்டும். சிலர் அப்படி மூழ்கி விட்டார்கள் வேதத்தில். நன்றி. இப்போ என்னை பாருங்க, வாசிக்கும்போது வாசிக்கலாம். சரியா? ஒரு 10 நிமிஷம் அப்படி என்னை பார்த்துட்டே இருங்க. ஆண்டவர் நான் கற்றுக் கொடுத்தா தான் நான் அப்படி பேசுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை நிழல், நம்முடைய வாழ்க்கை நிஜம். ரைட்? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை சொல்லுங்க நிழல், நம்முடைய வாழ்க்கை நிஜம். கவனிங்க, லிசன் லிசன். 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கும் எகிப்துக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். ஆமாம், நாம் ரட்சிக்கப்படுற வரையிலும் இந்த உலகத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் எகிப்தில் மோசேயை பிறக்க செய்தார். நம்மை ரட்சிப்பதற்கு பிதாவாகி தேவன் இந்த உலகத்தில் இயேசுவை பிறக்க செய்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவர் மோசே, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினால் விடுதலையானார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலையாகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பழுதற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்டார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பின்பற்றினார்கள். நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க இப்போ அவங்க பிரயாணமாகறாங்க. அந்த பிரயாணம் யாரை பின்பற்றி போகிறது? மோசேயை பின்பற்றி போகிறது. நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ அவங்க கண்டிப்பா எதை தாண்டி ஆகணும்? செங்கடலை தாண்டி ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. செங்கடலை தாண்டாமல் கானான் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்த ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க அவர்கள் அந்த செங்கடலை கிராஸ் பண்ணி ஆகணும். இதை கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். எல்லாரும் மோசேயினால் மேகத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க கவனிக்கிறீங்களா? அப்போ அவங்க செங்கடலை தாண்டது எதுக்கு ஓமை? ஞானஸ்தானத்துக்கு ஓமை. யாருக்கு ஞானஸ்தானம்? இங்க பாருங்க, பார்வோனும் அவன் சேனையும் பின்னால போச்சு. அவங்கெல்லாம் செங்கடல செத்து போயிட்டாங்க. இவங்க மட்டும்தான் வெளியே போனாங்க. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யார் வீட்டில்
ரத்தம் பூசப்பட்டுச்சோ, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் யார் வீட்டில் பூசப்பட்டுச்சோ அதுக்குள்ள இருந்தவங்க மட்டும்தான் செங்கடலை கிராஸ் பண்ணாங்க. அப்ப ஞானஸ்தானத்துக்கு தகுதியானவன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு யார் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்க தகுதியானவர்கள். ஆமீன் சொல்லுமா? இடையில ஆமீன்லாம் சொல்லிட்டு இருங்க, சரியா? ஆமா, இயேசுநாதருக்கு ஓயாம உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்க முடியாது, நீங்களே சொல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. glory be to God. நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. தோத்திரம். அப்போ அவங்க செங்கடலை தாண்டாங்க, நமக்கு ஞானஸ்தானம். சரி, இது தாண்டின பிற்பாடு மிரியாம் உடனே பாட்டு பண்ணாங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹalleluya. ஞானஸ்தானத்தை தேவனுடைய பிள்ளைகள் அடுத்தல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். குதிரையும் குதிரை வீரனையும் அவர் தோத்திர விளத்தொழினார், எங்களுக்கு ஜெயம் தந்தார்னு பாடி ஆராய்த்தார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, உலகத்தை விட்ட தேவஜனமே, வேறுபட்ட தேவஜனமே, ஞானஸ்தானப்பட்ட தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை உண்டு, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. எதை விட்டு வெளியே வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன 430 வருஷம் உங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும். ஆமென். பாருங்க, சபை என்பதுக்கு மூல பாஷையில எக்லிசியான்னு பேர்ல, அப்படிதானே? எக்லிசியா. எக்லிசியா மீன் கால் அவுட், வெளியே அழைக்கப்பட்டவர்கள். பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, இம்மையிலிருந்து மறுமைக்கு, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு. ஹல்லேலூயா. வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம், அதுதான் சபை. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். அவர்கள் கானானுக்கு நேராய் பயணம், நாம் பரலோகத்து நேராய் பயணம். ரொம்ப அழகா இருக்கும். கவனிங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை நான் அப்படி சொல்றேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவங்க பாருங்க, வனாந்தரத்தில் போயிட்டு இருக்காங்க, தாகம் வருது. அப்படி ரொம்ப தேஸ்டியா தாகம் வந்த உடனே அவங்க தண்ணி எடுத்து குடிச்சா கசப்பு. அதுக்கு பேர் மாறான்னு பேர். என்ன சொல்லுங்க? கசப்பு. உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மோசையை வச்சு ஒரு மரத்தை வெட்டி போட்டார். என்ன அழகான சத்தியங்கள்லாம் பைபிள்ல இருக்கு. மரத்தை வெட்டி போட்டா மாறா என்னவா மாறிடுச்சு? மதுரமா மாறிடுச்சு. போன ஆராதனையில் பேசின ஒரு சம்பவத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மாறா வெட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் கசப்பு மதுரமாய் மாறிவிட்டது. வியாதி ஒரு கசப்பு தான், நோய் ஒரு கசப்பு தான், பாவம் ஒரு கசப்பு தான், சாபம் ஒரு கசப்பு தான், அக்கிரமம் ஒரு கசப்பு தான், அநியாயங்கள் ஒரு கசப்பு தான். உங்களுக்கும் எனக்காக வெட்டப்பட்ட ஒரு மரம் அந்த கல்வாரி சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையை சார்ந்து கொண்டால் நம்முடைய கசப்பு மதுரமாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுவோமா? ஓகே. அதை தாண்டி ஏலிம்க்கு வராங்க. எங்க வராங்க சொல்லுங்க? ஏலிம். தண்ணீர் தாகம், அவங்களுக்கு பசி. உடனே ஆண்டவர் என்ன பண்ணினார்? 12 பேரிச்ச மரத்தையும் 70 பேரிச்ச மரத்தையும் 12 நீரூற்றி உண்டாக்கினார். 70 + 12. என்ன நல்ல கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவர்கள் பிரயாணம் தொடர்வதற்கு, அவர்கள் பிரயாணம் தடைபடாதற்கு, அவர்கள் பலனடைவதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக, தேவ சுத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினது 70 + 12. உங்களுக்கும் எனக்கும் தேவ திட்டம் நிறைவேறுகிறதற்காக ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களையும் 70 சீசர்களையும் அவர் ஏற்படுத்தினார். ஜர்னி தொடங்குது. மறுபடியும் அவங்க வராங்க. தண்ணித்தாக எங்க வந்துட்டாங்க? அந்த மேரிபா பக்கத்தில் வந்துட்டாங்க. தண்ணி கேட்டோன்னா மலையை பார்த்து மோசையை பேச சொன்னா மோசை அடிச்சிட்டார். அடிச்ச உடனே கண்மலை பிளந்து தண்ணீர் வருகிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லட்டுமா? 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. நல்ல கண்மலை கிறிஸ்துவா. அவன் மோசை அடித்த போது கண்மலை பிளந்தது. அப்படியானால் ஒரு கொடியவன் இயேசுவை விலாவில் குத்தினான். குத்தும் போது இயேசுவின் விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இரத்தம் உலகத்தை ரட்சித்தது, தண்ணீர் உலகத்தின் தாகத்தை தீர்த்தது. ஆமென். இயேசுவாகிய கண்மலை அவர் பிளக்கப்பட்டார். பிளவுண்ட கண்மலை. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கி பாருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக கண்மலை பிளந்தது, நமக்காக கிறிஸ்து குத்தப்பட்டார். ஓகே. இப்போ அவங்க கர்த்தரை ஆராதிக்கணும். ஆண்டவர் ஒரு மாடல் கொடுத்தார். அதுக்கு பேர் டேபர்னக்கல், ஆசரிப்பு கூடாரம், சந்திப்பின் கூடாரம், சாட்சியின் கூடாரம். அதுக்கு 3 பகுதி உண்டு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இட்ஸ் நாட் பெர்மனன்ட், டெம்பரவரியா இருக்கும். ஆனால் அது எதுக்கு நேரம் முன்னேறும்? கானானுக்கு நேரம். அன்னைக்கு ஆண்டவர் செக்கினா மகிமை அந்த கூடாரத்தில் வந்து இறங்கிட்டு, பகல்ல பார்த்தீங்கன்னா மேகமா இருக்கும், பகல்ல ராத்திரி பார்த்தா அக்னி ஸ்தம்பமா இருக்கும். ஒன்றை மாத்திரம் சொல்லட்டா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடம் தேவை. இந்த ஏசி கட்டிடம் தேவை, இதை போட பெரிய கட்டிடம் தேவை. நியூ டெஸ்டமென்ட் பீரியட். பில்டிங் இஸ் நாட் சர்ச். பைபிள் சேஸ் you are the temple of God, you are the church of God.
உங்களுக்கு எனக்கு 3 பகுதி உண்டு, ஆவி, ஆத்மா, சரீரம். இன்னைக்கு ஆண்டவர் கட்டிடத்துக்குள் இல்லை, அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். மனுஷனுக்குள் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமோதிக்கிற கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. அந்த கூடாரம் ஒரே இடத்துல இருக்கல, நம்ம ஒரே நிலையில் இருக்க அழைக்கப்பட்டவர்கள கிருபையில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், வல்லமையில் வளரணும், தரிசனத்தில் வளரணும், வசனங்கள் வளரணும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சந்தோஷமா கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, கமான் என்னை கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள போற செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூடாரத்தில் ஆராதிக்கிறார்கள். அவங்க 40 வருஷம் சாப்பிட்டாங்களா, பட்டினி கிடந்தாங்களா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க. ஏமா நீங்கள் சாப்பிட்றீங்களா, பட்டினி கிடக்கீங்களா? ஹலோ, என்ன சாப்பிட்டாங்க? சத்தமாக சொல்லுங்களேன். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? மன்னா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அதை விழுந்த அன்னைக்கு கேட்டாங்க, வாட் இஸ் திஸ், இது என்னன்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொல்ல தேனிட்ட பணியாரம் மாதிரி இருந்துச்சான். சொல்லுங்க. ஆண்டவர் நல்ல டேஸ்டி ஃபுட்டை கொடுத்துருக்காருல்ல, தேனிட்ட பணியாரம். சிலர் சாப்பாடு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், சில அக்கா செஞ்சால் வேஸ்ட்டாக இருக்கும். இது கடவுள் அவரவருக்கு கொடுத்த வரம். ஹலோ, பழம் போட்டு பணியாரம் செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு. இது பேக்கரி பார்த்த பார்வை. இதில் வேறு ஆண்டவர் எப்படி சாப்பாடு கொடுத்தாரு தெரியுமா? தேனிட்ட பணியாரமா. ஹலோ, நல்ல காஸ்ட்லி சாப்பாடு கொடுத்துருக்காருல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான். அவர்களுக்கு மன்னா, நமக்கு டெய்லி பிரெட், த வேர்ட் ஆஃப் காட். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்ல கவனிங்க, உள்ள வரேன், கொஞ்சம் ரிவர்ஸ் போயிடலாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பிறந்த போது சட்டம் என்ன? பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொன்றணும். சிப்புராள் பூவாள் எபிரேய மருத்துவச்சிகள் கொல்லலை, உடனே நைல் நதியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அதில் யார் சாகலை? மோசே சாகலை. இயேசு கிறிஸ்து பிறந்த போது சட்டம் என்ன தெரியுமா? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களும் கொலை செய்யப்பட்டார்கள். இயேசுநாதர் சாகலை. மோசே தலைவராய் மாறினார். அல்லேலூயா. இயேசு இரட்சகராய் மாறினார். இதுவரைக்கும் எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? அப்போ அவங்க வாழ்க்கை நிழல், நம்முடைய வாழ்க்கை நிஜம். அவர்கள் எழுத்தின்படியான கானானுக்கு நேராய், நம்ம ஆவிக்குரிய பரம கானானுக்கு நேராய். മലയാള പാടൽ ഒരു പാടൽ ഉണ്ട്. എനിക്ക് இந்த പാടൽ ரொம்ப പിടിക്കും. എൻ്റെ ദേശം ഇവിടെയല്ല, ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണോ, അക്കരയാമൻ്റെ ശാശ്വത നാട്, അവിടെ എനിക്കൊരു ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ടാം, കാറ്റയും കടലയും നിയന്ത്രിപ്പാൻ കളിയുള്ളോൻ പടകിലുണ്ടേ. എൻ്റെ ദേശം ഇവിടെയല്ല, என் நாடு இங்கே இல்லை, ഇവിടെ ഞാൻ பரதேசவாசியானோ, இங்க பரதேசியா வாழ்றேன். அக்கரையாமன்ற சாஸ்வத நாடு, அந்த பக்கம் தான் என் சொந்த நாடு, அங்கே எனக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கம் ஆன் லிசன். இப்போ நம்முடைய செய்தி என்ன? செய்தி ஆரம்பிக்கலாம். செய்தி என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மோசே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மோசேனுடைய வயசு 120, 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனை. அடுத்த 40 ஆண்டு சொல்லுங்க, அடுத்த 40 ஆண்டு அந்த எத்ரோவின் ஆடுகளை ஓட்டிட்டு வனாந்தரத்தில் இருக்கிறார். அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு தலைவனாய் மாற்றி கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். 80வது வயசுல கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசே வரமாட்டேன்னார். நான் திக்குவாய் மந்தனாவுங்கிறார். அதெல்லாம் கிடையாது, அது சாக்கு போக்கு. அவர் திக்குவாயா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், திக்குவாயா? அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அவன் வாக்கில் வல்ல, செய்கைகளில் வல்லவனும் வாக்கில் வல்லவனும். ஒருவேளை 40 வருஷத்தில் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த வனாந்தரத்தில் அந்த ஆடையும் மாடையும் மேய்ச்சி ட்ரீ இம்பா ட்ரீன்னு அந்த 40 வயசில் ஒரு வேளை வேணால் திக்குவாயா மாதிரி இருக்கும். அதனால் பிறப்பில் திக்குவாய் அல்ல. வேதம் ரொம்ப தெளிவாக வெரி கிளியர்லி, அவர் வாக்கில் வல்லவன் செய்கையில் வல்லவன் அப்போஸ்தலர்களே பரிசுத்த ஆவியான பதிவு செய்திருக்கிறார். ஓகே குட், விட்டுருவோம், நம்முடைய செய்தி அதல்ல. இப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். என் ஜனங்களை போய் சொல்லு, பார்வோன்ட்ட போய் சொல்லு, ராஜாட்ட போய் சொல்லு, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை செய்ய வேண்டிய ஜனம் எங்கே இருக்கிறது? எகிப்தில். ஆராதனை செய்ய வேண்டிய ஜனம் எங்கே இருக்கிறது? அடிமைத்தனத்தில். ரொம்ப தெளிவாக பேசுகிறேன், ரொம்ப தெளிவாக உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஆராதனை என்பது டான்ஸா? கிடையாது. நோ டான்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் நடனம் இல்லை. லிசன் டு மீ. ஆர்ப்பாட்டத்தில் முடிவதல்ல ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. நடனத்தில் முடிவதல்ல ஆராதனை, நடுக்கத்தில் முடிவது ஆராதனை. Holy Spirit is not emotional, the spirit of understanding. உணர்ச்சி வசப்படுகிறதல்ல ஆராதனை, உணர்கிறது ஆராதனை.
ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். எளிமையாக கவனிங்க, பிரிப்பு லாஸ்ட்டில் கேட்பேன் உங்கள்கிட்ட. நம்ம ஆராதனை செய்யணும். பாவத்திலிருந்து விடுதலையாகி, சாபத்திலிருந்து விடுதலையாகி, கர்த்தரை ஆராதிச்சு 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 பரலோகம் போய் சேர்ந்துடணும். இஸ்ரவேல் ஜன நோக்கம் என்ன? ஆராதிச்சு 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 கானானுக்குள்ளே போகணும். ரைட்? நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். யார் இசை வாசிக்கிறார்கள் என்றோ, யார் கீபோர்ட் போடுறாங்களோ, வர்ஷிப் நமக்கு அவசியம் இல்லை. நாம் பாடணும். பாடும்போது இந்த உதடுகளும் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லையிலே சொல்லுங்க. Glory be to God. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். தேவனுக்கு நாளும் மகிமை உண்டாகட்டும். க்ளோரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிக்க உள்ள போறோம். இப்போ அவங்க ஆராதனை குறித்து 4 வார்த்தை சொல்றேன். ஆராதனை குறித்து 4 வார்த்தை சொல்றேன். எப்படி நம்ம ஆராதனை இருக்கணும்? நம்பர் 1, ரோமர் 12:1 வாசிங்கள். ரோமன் சாப்டர் 12:1. நம்ம வர்ஷிப் எப்படி இருக்கணும்? 4 வார்த்தை சொல்றேன். எப்படி இருக்க சகோதரரே? அப்படி இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்படி இருக்கேன்னு கேட்கிறேன். ரோமர் 11:36, 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது. அப்படிதானே? அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. சகலமும் இயேசுவாலும் இயேசு மூலமாகவும் இயேசுக்காகவும் உண்டாயிருக்கிறது. அதை என்ன கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. நான் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ 12:1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்ப புத்தி கெட்ட ஆராதனை ஒன்று இருக்கு. ஹலோ, நம்ம என்ன செய்யணும்? அது ஆங்கிலத்தில் சொன்னா ரீசனபிள் சர்வீஸ். சொல்லுங்க சொல்லுங்க. ரீசனபிள் சர்வீஸ். நம்ம ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். ஹல்லேலூயா. சரீரத்தை பரிசுத்தமா இருப்பது புத்தி உள்ள ஆராதனை. 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட கடவது. ஆமென். வெறும் மியூசிக் நல்லது. மியூசிக்லாம் தேவை. நல்ல கிட்டார், பேஸ் கிட்டார் தேவை, லீட் கிட்டார் தேவை, கம்போசர் தேவை, பாட் தேவை, கீபோர்டு தேவை. குட் குட் குட். வேதம் சொல்லு, தம்புரோடும் நடனத்தோடும் யாழோடும் தீங்களோடும் கர்த்தரை ஆராதிங்கள். அதெல்லாம் நல்லதுதான். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். ஆனால் பண்டு காலத்தில், அப்பச்சன் காலத்தில் கிடையாது. எல்லாம் இன்னைக்கு வந்த சரக்கு தான் இதெல்லாம். அன்னைக்கு இப்போ ஆராதிக்காமல் இல்லை, கீபோர்டு இல்லாதனால ஆராதிக்காமல் இல்லை. இந்த கேரளாவில் ஒரு பரிசுத்தவான் இப்படி பேசுகிறாரு. பந்தகோஸ் പറയുന്നത് കീബോർഡ് ഇല്ല, കീബോർഡ് കിട്ടിയதுக்கு നന്ദി, കീബോർഡ് വായിക്കുന്ന കഴിവുള്ളവർക്ക് നന്ദി. പക്ഷേ അന്ന് കൊട്ടിയല്ല പന്തകോസ് ആരംഭിച്ചത്, പൊട്ടുന്നവരെ കൊട്ടി ഗ്ലോറി. അങ്ങനെയാണ് പറഞ്ഞത് കേട്ടോ. നിങ്ങളെവിടെയോ? உங்களுக்கு விளங்கிச்சான்னு? கீபோர்டு தப்பு இல்லை. நான் நல்ல நிறைய இருக்குது எங்கள் வீட்டில். தூக்குற கீபோர்டு இருக்குது, தூக்க முடியாத கீபோர்டு இருக்குது. இசையெல்லாம் நல்லதுதான். ஆனால் அவர் இசையில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீங்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கணும், அதில் அவர் பிரியப்படுகிறார். ஓகே, ரீசனபிள் சர்வீஸ். எல்லாரும் சொல்லுங்க. புத்தி உள்ள ஆராதனை. என்ன ஆராதனை சொல்லுங்க? எது புத்தி உள்ள ஆராதனை? என் சரீரத்தை பரிசுத்தமா, ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமா இருந்து கையை உயர்த்தி ஆராதிக்கணுமா. பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆராதிங்கள் வேதம் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் லஞ்சம் வாங்க நான் கையை தூக்கி ஆராதிச்சிடாத, பொண்டாட்டி அடிச்ச கையை தூக்கி ஆராதிச்சிடாத, கள்ள கையெழுத்து போட்ட கையெடுத்து ஆராதிச்சிடாத, அநியாயமா சம்பாத்தியம் பண்ண கையை தூக்கி ஆராதிக்காத. பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்கள். என் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்பர் 2, எபிரேயர் 12:28 வாசிங்க. ஹீப்ரூ சாப்டர் 12:28, 12:28 வாசிங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம். இன்னைக்கு உலகம் அசைகிறது, சுனாமியில் அசைகிறது, சூறாவளியில் அசைகிறது, அரசியலால் அசைகிறது, பஞ்சத்தால் அசைகிறது. இந்த உலகம் அசைகிற ராஜ்யம், அசையாத ஒரு ராஜ்யம் இருக்குது. அது பரலோக ராஜ்யம். இட்ஸ் தி கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கடை. நம்முடைய ஆராதனை இருக்கணும் பிரியமுள்ள ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனை. ஆமென். அதைத்தான் பைபிள்ல வாசிக்கிறோம். அக்செப்டபிள் சர்வீஸ். சொல்லுங்க சொல்லுங்க. அக்செப்டபிள் சர்வீஸ். அல்லேலூயா. பிரியமான ஆராதனை, தேவன் பிரியப்படுகிற ஆராதனை. நம்ம ஆராதனையை தேவதூதன் உற்று பார்க்க ஆசையா இருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம விட மேன்மையாய் படைத்த தேவதூதன் கீழ்ப்படியாமையினால் லூசிபரா போயிட்டான். God is not create the Satan, God is create the angel. தேவதூதனை தான் அவர் சிருஷ்டித்தார், பிசாசை சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாததனால் தேவதூதனே சாத்தானாய் மாறி போனான். அந்த பொசிஷனை எடுத்துட்டு தேவதூதனுக்கு துணையாய் அவர் கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததியை நமக்கு கை தந்து தேவதூதன் இருந்த ஆராதனை புடுங்கி நம்மகிட்ட தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
இந்த ஆராதனை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? தோத்திரம், அக்செப்டபிள் சர்வீஸ், பிரியமுள்ள ஆராதனை, தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். அவரை பிரியப்படுத்துகிற ஆராதனை. உங்க ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்கள். சந்தோஷமா ஆமென் என்று சொல்லுங்கள். உங்க ஆராதனை கர்த்தரை என்ன செய்யணும்? பிரியப்படுத்த வேண்டும். உங்க ஆராதனை கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். மூன்றாவது, third one, ஹல்லேலூயா, சங்கீதம் 2:11, Psalms 2:11. சங்கீதம் 2:11 வாசிங்கள். பயத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அறியாமல் இருக்க வேண்டிய பாவத்தை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பயத்தோடு ஆராதனை, serve with fear. தேவ பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க, பயத்தோடு ஆராதனை. கவனிங்க, நடுக்கத்தோ அவர் God is a reverend. அவர் பயமுள்ள தேவன், பயபக்தி உள்ள தேவன். அவர் ஆராதிக்கும் போது தேவ பயத்தோடு ஆராதிக்க, எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? 1 புத்தி உள்ள ஆராதனை, 2 பிரியமுள்ள ஆராதனை, 3 பயபக்தியோடு உள்ள ஆராதனை, 4 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். Psalms 100:2. 102 வாசிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியின் முன்பாக வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். serve with gladness. மகிழ்ச்சியோடு ஆராதனை. ஆராதனைக்கு போறேன் வாரேன்னு சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். நல்ல முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, சிரிக்க சொன்னா முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களே அட ஆத்துமாக்களே. ஏமா, உலகத்தில் சிரிக்கிறதுக்குன்னு படைக்கப்பட்ட பிராணிகள் மனிதர்கள் மட்டும்தான். ஹலோ, சில நேரம் நாய்கள் சண்டை போட்டும் போது சிரிச்ச மாதிரி தெரியும், சிரிக்காது, அவ்வளோ பல்லையும் காட்டும். ஹலோ, நல்ல சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நல்லா சிரிச்சுட்டே பக்கத்தில் கை கொடுத்து காட் பிளஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ சிஸ்டர், தங்கச்சி பக்கத்தில் பார்த்து சொல்லு பார்க்கலாம், கை கொடுத்து. சொல்லு, நான் கெட்ட வார்த்தையே சொல்ல சொன்னேன், காட் பிளஸ் தானே சொல்ல சொன்னேன். ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த சைடில் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். கை கொடுத்து காட் பிளஸ் சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்க்கலாம். பா, ரொம்ப சிலர் யோசிக்கிறாங்க, வசமாக வந்து மாட்டிட்டேன் போல தெரியுதுடான்னு. மகிழ்ச்சியாக இருக்கணும். சொல்லுங்க, the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன். ஆண்டவர் சொல்லுகிறார். எதுக்கு ஜெப வீட்டு கொண்டு வந்தார்? வேலை வெட்டி இல்லாமையா, வீடு இல்லாமையா, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட தெரியாமையா, ஹலோ ஊர் சுத்த தெரியாம இல்லை. என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். நல்ல கைத்தட்டி அந்த வார்த்தையை ஏற்றடுங்க, ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் 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 கமான், நல்ல சத்தமா கையை தட்டி பிரதர்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, என் ஜெப வீட்டில் அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். ஆமென். பாடுவதில் மகிழ்ச்சி, ஆராதிப்பதில் மகிழ்ச்சி, தேவனுடைய வார்த்தை கேட்பதில் மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுப்பதில் மகிழ்ச்சி, தீர்க்க தரிசன வார்த்தை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி. என் காரணம் என் ஆண்டவரை மகிழ பண்ணுகிறவர். ஜெபவீடை ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கமே நாம் அவரில் மகிழ்வதற்காகத்தான். ஹல்லேலூயா. அப்ப 4 ஆராதனை. 1 ரீசனபிள் சர்வீஸ், அக்செப்டபிள் சர்வீஸ், சர்வ் வித் ஃபியர், சர்வ் வித் கிளாட்னஸ். ரைட்? நீங்க ஆராதனைங்கிறதுக்கு மூல பாஷையில் நான் கற்றுக்கொண்ட சில வார்த்தைகளை சொல்லட்டுமா? என்ன கவனிங்களேன், ஒருவேளை சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். இன் கிரீக்கில் சில வார்த்தை நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, அதை சொல்கிறேன் உங்களுக்கு. நம்பர் 1, ஆமாம், ப்ரோஸ்குனியோ அப்படின்னா தாழ விழுந்து பணிந்து குனிந்து. இந்த வேர்டுக்கெலாம் ப்ரோஸ்குனியோங்கிற வார்த்தை போட்டிருக்கு. ஆமேன். அப்படின்னா ஆராதனையில் தாழ்மை இருக்கணும். 2வது ஆயினியோ. ஆயினியோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செலிப்ரேஷன், மிகுந்த கொண்டாடி கர்த்தரை ஆராதிக்கிறது. ஆராதனையில் தாழ்மை இருக்கணும், அதே நேரத்தில் நல்ல கம்பீரமா பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? 3வது எப்பாயினியோ. எப்பாயினியோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அது என்ன தெரியுமா? கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். கையை தட்டி, ஆமேன், அல்ல ஓசை உள்ள கைத்தாளத்தோடும், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் ஹல்லேலூயா கர்த்தரை என்ன செய்யுங்கள்? ஆராதிங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஹை சவுண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ். ஆமாம், அதுக்கு தான் பேர் எப்பாயினியோ. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஓசை உள்ள கைத்தாளம், பேரோசை உள்ள கைத்தாளம். சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை பார்த்தேன், நாங்கள் இருந்த அடையாளத்தை தொலைத்து விட்டோம். எப்படி சொல்லுங்க? சபை என்ன அடையாளத்தை தொலைஞ்சிட்டேன். என்ன அடையாளம் தெரியுமா? ஆசாப் அப்படின்னால என்ன? ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் நின்று ஆராதிக்கிறவன் இல்லையா? அவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பஞ்ச கைத்தாள தட்டுறதான் அடையாளமா. பலிபீடத்துக்கு கிழக்கை நின்று கையை தட்டுவானா.
கையை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். நமக்குள்ள அடையாளமே என்ன தெரியுமா? கையை தட்டுறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஆமென். நல்ல கவனிங்க, கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்தணும். நான் ஒரு நோட்ஸ் ஒரு நாள் பார்த்தேன், நான் அதை ட்ராக்ஸாக வெளியிட்டேன். கை தட்டினால் நோய் குணமாகும். அதை அப்படி படித்தேன். அதாவது மேலை நாடுகளில் டேப்லெட் இல்லாமல், இன்ஜெக்ஷன் இல்லாமல், மெடிசன்ஸ் இல்லாமல் நோயை குணமாக்குறாங்க. எப்படின்னா 20 நிமிஷம் காலையில் சாயங்காலம் கைத்தட்ட வைக்கிறாங்க. கைத்தட்ட இந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்குமா? அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்க வியாதியே இருக்காதான். நமக்கு அப்படி ப்ராக்டிஸ்லாம் தேவையில்லை. சர்ச்சுக்கு வந்து கைத்தட்டலாம், குடும்ப ஜெபத்தில் கைத்தட்டலாம், சங்கீத நைட்டில் ஆராதனையில் கைத்தட்டலாம், ஃபாஸ்டிங்கில் கைத்தட்டலாம். ஒழுங்காக கைத்தட்டினா ஒரு வியாதியுமே வராது. ஹலோ. ஆனால் நீங்கள் இப்போ கைத்தட்டினிக்க போகிறீங்க, உங்களை மாதிரி கைத்தட்டினா எக்ஸ்ட்ரா சில வியாதிகள் வந்தாலும் வரும். நம்ம கையாக தட்டினோம், பம்மாத்தில் வச்சோம். ஹலோ, பாப்மே தோத்திரம். ஒரு நிமிஷம் நல்ல சத்தமாக கையை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாக கமான். ஏய், வெரி குட், கமான். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, glory be to God. நீங்க ஆண்டவரை துதிப்பது உங்களுக்கு அடையாளமாய் மாறட்டும். இன்னொன்று இலோஜியோ அப்படின்னா நன்றாய் அவரை புகழ்வது, டாக்ஸ் அவரை மகிமைப்படுத்துவது. இப்படி நிறைய வார்த்தையை பார்த்தேன். ஓகே, உள்ள போயிடலாம். செய்திக்குள்ள உங்களை வர வேணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேசிட்டே போகலாம், டைம் ஆயிரும். இப்போ நம்முடைய ஆராதனை செய்தி என்ன? ஆராதனையை தடுக்கிற பிசாசின் தந்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, செய்தி தலைப்பை சொல்லுங்க. ஆராதனையை தடுக்கிற பிசாசின் தந்திரங்கள். ஒரு ஜெபத்துக்கு தடை வந்துடுது, ஒரு துதிச்சு ஆராதிக்கணும்னா தடை வந்துடுது, சர்ச்சுக்கு போகும்போது தடை வந்துடுது, ஃபாஸ்டிங் மட்டும் தடை. பிசாசை தடுக்கிறவன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒரு 1 2 3 4 4 தந்திரத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். 4 தடைகளை சாத்தான் கொண்டு வருகிற 4 தடைகளை மாத்திரம் சொல்லி செய்தியை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் முதல்ல குறிச்சுக்கிடுங்க, ரெண்டாவது நம்ம வாசிக்கலாம். நம்பர் 1 யாத்ராகமம் 8:1, எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 1. நம்பர் 2 8:28. 3 10ஆம் அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள். 4 10ஆம் அதிகாரம் 24 26 ஒரு வசனங்கள். திருப்பி எழுதிடுறீங்களா? 4 குறிப்பு. நம்பர் 1 யாத்ராகமம் 8:25, யாத்ராகமம் 8:28 ரெண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு 10ஆம் அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள். நான்காவது குறிப்பு 10ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். ஓகே, ரைட் டைமில் முடிச்சிடுறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்குறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்காக ஆடு அடிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்காக தேவன் கிரியை செய்கிறார். வெளியே போய் கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு முந்தி போய் கேட்குறாங்க. பார்வோன் தடையை கொண்டு வருகிறான், பிசாசு தடையை கொண்டு வருவான். எதுக்கு இப்போ டூருக்கு போங்க தடை இருக்காது, ஆனால் ஆண்டவர் ஆராதிக்கணும்னா தடையை கொண்டு வருவான். யோர்தான் தடை வந்துச்சு, எரிகோ தடை வந்துச்சு, செங்கடல் தடை வந்துச்சு. ஒன்றும் தடை நிற்கவில்லை. எல்லா தடைகளை மாற்றி அவர்களை கர்த்தர் கொண்டு போய் ஆராதிக்க வைத்தார். தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறவர். இன்னைக்கு இதை விளக்க விரும்புகிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நம்பர் 1 இப்போ வாசிங்க. முதல் குறிப்புகளை போகலாம். 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்ராகமம் 8:25. மோசேயும் ஆரோனை அழைப்பித்து போய் தேசத்தில் தானே. திருப்பி அந்த வார்த்தை கரெக்டாக வாசிங்க சகோதரி. மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்ன. நம்பர் 1 நல்ல கவனிங்க. இதை விளங்கினா தான் புரியும், என்ன கவனிங்கம்மா. இவங்க என்ன போய் கேட்டாங்க? நாங்கள் எகிப்து விட்டு போகிறோம், நாங்கள் வெளியே போய் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவன் சொன்னான் நோ 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 நோ. முதல் தடையை பாருங்க. நீங்கள் தேசத்தில் தானே ஆராதிங்கள். அந்த தேசம்ங்கிறது எந்த தேசம் சொல்லுங்க? பதில் நீங்கள் புரிஞ்சாதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க. வெரி குட், அழகா சொன்னீங்க, நல்லா கவனிக்கிறீங்க. எகிப்து. ஆண்டவர் திட்டம் என்ன? எகிப்திலே ஆராதிக்கணுமா, எகிப்து விட்டு வெளியே வரணுமா? ஹலோ சே ஆன்சர். எகிப்திலே ஆராதிக்கணுமா, எகிப்து விட்டு வெளியே வரணுமா? எகிப்து என்றால் இஸ்ரவேலுக்கு அடிமைத்தனப்படுத்தின இடம், சொந்த இடம் அல்ல. அவர்கள் அடிமையாக்கப்பட்ட இடம், தலைமுறைகளை இழந்த இடம், சுதந்திரம் இல்லாத இடம். பைபிளில் வாசிக்கிறோம், எகிப்தில் நிழலில் ஒதுங்குகிறவர்களுக்கு ஐயோ, உலகத்தை விட்டு வேறுபட்டு ஆராதிக்கணும். பைபிளில் செப்பரேஷன் இஸ் மஸ்ட். அல்ல கவனிங்க. அப்போ என்ன தெரியுமா? உலகத்தை விட்டு வேறுபட விடாத பிசாசின் தந்திரங்கள்.
உலகத்தோடு வேறுபட விட மாட்டான். காம்ப்ரமைஸ். எப்படி வாழலாம்? நோ. எப்படித்தான் வாழ்வதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷன் இப்படித்தான் இருக்கணும், மனைவி இப்படித்தான் இருக்கணும், பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும், பாஸ்டர் இப்படித்தான் இருக்கணும், விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கணும், ஆராதனை இப்படித்தான் இருக்கணும், வர்ஷிப் இப்படித்தான் இருக்கணும், பிரேயர் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் காணிக்கை கொடுக்கணும், இப்படித்தான் தசமாம் கொடுக்கணும், இப்படித்தான் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் அழகா வைத்திருக்கிறார். எப்படியோ வாழ்வதல்ல, இப்படித்தான் வாழ்வது. வேறுபட்டு வாழ வேண்டும். செப்பரேஷன். சரியா? அவன் என்ன சொல்றான்? பார்வன் என்ன சொல்றான்? இல்ல இல்ல, நீ எங்கேயே ஆராதி. ஏமா எங்கேயே ஆராதி? பலி செலுத்துக்க. குற்ற நிவாரண பலியா, பாவ நிவாரண பலியா, சர்வாங்க தகன பலியா, சமாதான பலியா, போஜனம், ஓகே, நீ இங்கேயே பலியிடு, நான் உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன். சாத்தான் தந்திரம் என்ன தெரியுமா? உலகத்தை அனுபவிச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னைக்கு உள்ள புது நியூ டாக்டரின் என்ன தெரியுமா? ஹைப்பர் கிரேஸ் என்கிற ஒரு தவறான உபதேசம். கிருபை தவறல்ல, ஆனால் இவர்கள் போதிக்கிற ஹைப்பர் கிரேஸ் இஸ் ராங். பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல. நோ, பாவம் செய்யறதுக்கு இயேசுநாதர் வரல. நான் பாவியா இருந்தேன், என் பாவத்தை பரிசுத்தமாக்குறதா இயேசு உலகத்திற்கு வந்தார். தப்பா பேசுறாங்க இன்னைக்கு அவங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு உலகத்தை எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமாக இருக்கிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க முடியாது. அப்ப முதல்ல உலகத்தை விட்டு வேறுபட விடாத தந்திரம், அது உங்களை விளக்க விரும்புறேன். அவன் சொன்னா தேசத்திலே இருங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்திலும் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அம்மா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. ரைட்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தி என்ன செய்யாது? உண்டாக்காது. ஆமா, புரியுதா உங்களுக்கு? நான் இப்படித்தான் வாழணும்னு சொல்லுகிறேன். வேறுபாடு, உலகத்தை விட்டு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ளுங்கள். உலகம்னா என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. 1 யோவான், the first John chapter 2 verse 15 to 17. உலகத்தில் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். எது உலகம்? என்ன? கண்களின் இச்சை, 2 சொல்லுங்க, மாமிச இச்சை, 3 ஜீவனத்தின், கவனிங்க, கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 என்னது? உலகம். ஆண்டவர் என்ன சொன்னா? உலகத்தை விட்டு நீ என்ன செஞ்சிரு? வெளியே வந்துரு. நீ உங்களுக்கு விளக்க விரும்பட்டுமா? இந்த 3லையும் விழுந்தது ஆதாம் ஏவாளும். இந்த 3ஐயும் இயேசு ஜெயித்தார். பாருங்க, நீங்க தேவைன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைன்னா அந்த ரெஃபரன்ஸை நீங்க எழுதிடலாம். நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 4 1 to 10, 1 முதல் 10 வரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6. The Genesis chapter 3 verse 5 and 6, Matthew chapter 4 verse 8 to 1 to 10. நல்லா கவனிங்கம்மா. இங்க பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அந்த ஏவாள் பார்த்தாள். சொல்லுங்க, பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? கண்களின் இச்சை. 2வது புசிப்புக்கு இன்பம், அப்படிதானே? மாம்ச இச்சை. 3 சாத்தான் என்ன சொல்லிவிட்டான்? நீங்க சாப்பிட்டா யார மாதிரி மாறிடுவீங்க? ஜீவனத்தில் பெருமை. ஆண்டவர் என்ன வச்ச இடத்துல இருந்தா அது பெருமை தேவையில்லைங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார். ஆமேன். பெருமை அது ஒரு எருமை, அது வேண்டான்னு சொன்னா அருமை. அதுல போனா உங்களுக்கு இல்ல மறுமை, கடைசியில் முடிவில் இருக்கும் வெறுமை. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமா, சில சொல்லுவாங்கல்ல, மேய்க்கிறது இப்ப எருமை, அதுல வேற பெருமைம்பாக. இது பழமொழி. நமக்கு என்ன பெருமை? ஒரே ஒரு பெருமை தாம்மா, பாவத்தில் கிடந்தேன், நரகத்து போயிருப்பேன், இயேசு ரட்சித்தார், என்னை பரலோகசியா மாத்தின. இதை தவிர வேற என்ன பெருமை இருக்கு நமக்கு? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உலகம்னா என்ன? கண்களின் இச்சை. பார்த்தாள், நல்லா இருக்க, மாம்ச இச்சை, எப்படியாவது நான் சாப்பிட்டுறணும், எப்படியாவது அனுபவிச்சிடணும், எப்படியாவது. நான் வரும்போது பாஸ்டரோட பேசிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்கள்ல பா, கிரகிக்கவே முடியல. சாத்தானுக்கு எங்க கொண்டு போயிட்டு இருக்கான்? உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான், இச்சைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான். பெருமை, ஜீவனத்தில் பெருமை. இந்த 3ஐ இயேசு ஜெயித்தார். சொல்லட்டுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, ராட்சியத்தில் மேலே கொண்டு நிறுத்தி வீட்டில் போய் வாசிங்க. தாழ விழுந்து வணங்கண்ணா. தேவனாய் கர்த்தர் ஒரே வார்த்தையில் சொன்னார்,
தேவனாய் கர்த்தர் ஒருவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய பரீட்சை பாராதிருப்பாயாக என்னார். கண்களில் ஜெயித்தார். ரெண்டாவது பாருங்க, அவன் சொன்னா அந்த தேவாலயத்தின் உப்பரிக்கையில் கொண்டு போய் நிறுத்தி தாழ கொதியும் தேவதூதர்கள் கைகளில் அவர் ஜெயித்தார். ஆமென். தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அடுத்தால சொன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காரு, பசியா இருக்கு, கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். ஒரே வார்த்தையில முடித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து போற வார்த்தையினாலும் பிழைப்பான். முந்தின ஆதாமும் ஏவாளும் இந்த 3 பிரச்சனையில விழுந்து போனார்கள். பிந்தின ஆதாமாகிய இயேசு கண்களின் ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். உங்களுக்கு எனக்கும் இரட்சகராய் மாறினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்தை புரிஞ்சுட்டீங்களா? முதல் அனுபவம் என்ன தெரியுமா? தந்திரம், பிசாசன் தந்திரம் என்ன தெரியுமா? இவனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும், ஆராதிக்காம ஸ்டாப் பண்ணிடணும், சர்ச்சைக்கு போடாம ஸ்டாப் பண்ணிடணும். உலகம். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தம் அழகா பாடினார். உலகத்தின் பெண் இரையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ, உலகத்தின் நிலையாகுமோ, பேர் புகழ் கல்வி அழியாததோ. அல்லேலூயா. யார் வேண்டும் நாதா அந்த பாடலில் சொல்ல உலகத்தினுடைய காரியம் எல்லாம் மாறிப்போம். உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. சந்தோஷமா ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். முதல் குறிப்பை சொல்லி அமர்கிறேன். முதல்ல தோத்திரம், உலகத்தை விட்டு வேறுபட விடாத தந்திரம். முதல் தந்திரம் என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்களேன். உலகத்தோடு வேறுபடணுங்க. நீங்க பழைய வாழ்க்கையில இருக்கிறீங்க, இருந்தோம், வெளியே வந்தபோது ஒருவன் கிறிஸ்து குழந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமீன். பழைய சுவாபம் வேண்டாம், பழைய பாவம் வேண்டாம், பழைய ஐக்கியம் வேண்டாம், பழைய ஐக்கியம் வேண்டாம், பழைய நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் வேண்டாம், புது சிருஷ்டியே காரியம். உலகத்தொட்டு வேறுபடணும். சாத்தான் விடமாட்டான். எகிப்திலே ஆராதிங்க. என்ன சொன்னான்னு சொல்லுங்க? எகிப்திலே ஆராதிங்க. வெளியே பேர் நீங்க சொல்லுங்க, இல்ல நான் வெளியே அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. பரம் அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்தவான் நான். ஹல்லேலூயா. அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் வெளியே வருவேன். ஆமென் சொல்லுங்க. பெந்தகோஸ் நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ சபையின் அஸ்திபார உபதேசம் 7, த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், த ஃபவுண்டேஷன் 7. அதில் 1 மனம் திரும்புதல், 2வது ஞானஸ்தானம், 3வது அபிஷேகம், 4வது வேறுபாடு, 5 தோத்திரம் ஐக்கியம், 6 அப்பம் பிடிக்குதல், 7 ஜபத்தில் உறுதியாக தரித்திருத்தல். இந்த 7 தான் கிறிஸ்தவத்தினுடைய இந்த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின். அதில் 4வது என்ன தெரியுமா? வேறுபாடு, செப்பரேஷன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், தனியே வாசம் பண்ணுவார்கள், அவர்களுக்கு தான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்ல கவனிங்க. சாத்தான் தடுக்க பார்ப்பான், வெளியில போயிடாத, வெளியே போயிடாது. நீங்க சொல்லுங்க, இல்ல நமக்கு பாருங்க, நம்ம ஹேர் ஸ்டைல் உலகத்தான மாதிரி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் அடையாளம் பண்ணீங்க. என்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? ஆமாம், நான் தேவ பிள்ளை மாதிரி இருக்கணும், உலகத்தான மாதிரி இருக்கக்கூடாது. என் நட உட பாவனை சொல் செயல் எல்லாம் தோத்திரம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும், என்னை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும், என் சாயலை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். Glory to God. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க. 2வது போயிடலாமா? 8:28 வாசிங்க. 8:28. 8:28 வாசிங்க. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆனாலும் அதிக தூரமாய் போகாதபடி, அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். முதல்ல என்ன சொன்னா? எகிப்தை விட்டு போகாது. என்ன பதில் சொல்லுங்க? எகிப்தை விட்டு தடுக்கிறான் பாருங்க. தந்திரத்தை பாருங்க, பிசாசு தந்திரம். இவங்க முடியாதுன்றாங்க. நோ, நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே போயிடுவோம், நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இங்கெல்லாம் உட்கார முடியாது, வெளியே போயிடுவோம். அடுத்தால சொன்னா, நீ வெளியே போ, ரொம்ப தூரம் போயிடாத. எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன செய்யாத? ஞாயிற்றுக்கிழமை போறியா, சண்டே போ, லேட்டா போ, லேட்டஸ்டா போ, ஆத்மாவுன்னு சொன்ன உன் ஆத்மாவை கொண்டு வந்துரு. எதுக்கு பைபிள் ஸ்டடி? எதுக்கு? ஹலோ, ரொம்ப தூரம் போக விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தூரம் போய்க்க, என் கண்ட்ரோல்ல இருந்துக்குன்னு அர்த்தம், என்னுடைய கண் பார்வையில் இருக்குன்னு அர்த்தம். 2வது நான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 2வது என்ன தெரியுமா? வளர்ச்சியை தடுக்கிற பிசாசின் தந்திரங்கள். சொல்லுங்க.
வளர்ச்சியை தடுக்கிற ஏமா கொஞ்சம் தூரத்தில் கானான் வராதுமா. செங்கடல் வரும், யோர்தான் வரும், எரிகோ வரும், மாரா வரும், ஹல்லேலூயா, மேரிபா வரும். இதெல்லாம் தாண்டி 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 40 வருஷம் கழிச்சு தான் ஒரு வாக்குத்தத்த பூமி வச்சிருக்காரு. வளர்ச்சி அடையணும். ஏமா பேதுரு எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். ஸ்பிரிச்சுவல் growth. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? வாஞ்சையாயிருங்கள். வளரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? என்ன பேச மாட்டேங்க? ஏமா வளரணும். சத்தமா சொல்லுங்க, வளரணும்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வளர்ச்சி இருக்கா இல்லையா? ஆபிரகாம் பால் மறந்த அன்னைக்கு பிள்ளைக்கு பெரிய விருந்து வச்சாரான். பா, என் பிள்ளை பால் குடிய விட்டான்டா அப்படின்னு. ஹலோ, ஆமா, வளர்ச்சி. பிள்ளை வளர்ந்ததுக்கு ஒரு வளர்ச்சி. நீங்க வளர்றத ஒரு சந்தோஷப்படுறாரு. உங்களுக்கு வளர்ச்சி இருக்கா இல்லையா? நம்ம கூட பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் வளர்ந்தோடனே பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஸ்கூல் போகும்போது என் பிள்ளை வளர்ந்துட்டான்டா, என் பிள்ளை வளர்ந்துட்டான்டா. உங்கள் வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. வளர்ச்சினா என்ன? சைலண்டில் போட்டுருங்களேன், சைலண்டில் போட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டு சைலண்டில் போட்டுருங்க. தெரியும், மீட்டிங்கில் தெரியட்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். Glory be to God. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். கவனிங்க, பிசாசுடைய தந்திரம் என்ன? ரொம்ப தூரம் போக விட மாட்டான், வளர்ச்சி அடைய விட மாட்டான். உங்களை புரிய வைக்கணும் விரும்புகிறேன், நீங்கள் புரிய வைக்க அழகாக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், குழந்தையை நடுவில் நிப்பாட்டிட்டு என்ன சொன்னார்? குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆமாம், குழந்தையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாதுன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? குழந்தைனா நீங்கள் தான் பேசணும். குழந்தைகள்லாம் என்ன? கள்ளங்கபடு இல்லாதது, பொய் சொல்ல தெரியாது. ஹலோ, யாராவது வீட்டில் வந்து கடங்காரன் கேட்பான், இந்த பிள்ளைகிட்ட அவங்க அப்பா சொல்லிவிட, இல்லைன்னு போய் சொல்லு. அங்கிள், எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க, உள்ளதான் இருக்காங்க. பிள்ளை அப்படி சொல்லியிருந்து தெரியுமா? இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கும். ஹலோ, குழந்தைகளுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. உண்மை, நான் இதை ஏற்றுக்கிறேன். கள்ளங்கபடு இல்லை, பொய் சொல்ல தெரியாது, இன்னோசன்ஸ், ரைட்? சரியா? பகை கிடையாது, வைராக்கியம் கிடையாது, வெரி குட், நான் அதை மறுக்கலை. ஆனால் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சொல்லட்டுமா? குழந்தையை போல மாறுறதுன்னு என்ன தெரியுமா? பிள்ளைகளை பெற்றெடுத்த பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை கவனிங்கள். குழந்தை 3 மாதத்தில் என்ன செய்யும்? முகத்தை பார்த்து சிரிக்கும். இப்போ பிறந்த அன்னைக்கே முகம் பார்த்து சிரிக்குது, அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஹலோ, ஆமாம். அடுத்தால பாருங்க, ஒரு 5 மாதத்தில் என்ன செய்யும்? கமந்து விழும். சொல்லுங்கள், 5 மாதத்தில் கமந்து விழும். ரைட், வெரி குட். அடுத்தால சொல்லுங்கள், ஒரு 7-8 மாதத்தில் ஊந்து போகும், 10 மாதத்தில் எலும்பி நிற்கும், 1 வயசில் நடக்க ஆரம்பிக்கும், 1.5 வயசில் அப்பாவுக்கு அப்பா சப்பா உப்பான்னு என்ன செய்யும்? அன்னி பாஷையில் பேசும். வளருதா இல்லையா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க? 2.5 வயசில் எல்கேஜி போகும்போது லக்கேஜ் போட்டு மம்மி டாடி பாயின்னு போகும். ஹலோ, வளர்ச்சி இருக்கா இல்லையா? ஏமா அங்கே பாருங்க, 6 மாதத்தில் பிள்ளை கமந்து விழுந்துட்டா, இந்த அக்கா பக்கத்து வீட்டில் சொல்லி, அக்கா கேட்டியா, என் பிள்ளை கமந்து விழுந்துட்டான்னு சிரிப்பா. 6 மாதத்தில் பிள்ளை கமந்து விழுந்தா சிரிக்கலாங்க. அதை விட்டுட்டு, அக்கா என் பையனுக்கு 20 வயசு ஆச்சுக்கா, இப்போ தான் கமந்து விழுந்தான்னு சிரிக்க முடியாது, செவரில் முட்டி தான் ஆளணும். இவன் 20 வயசில் கமந்து விழுந்தாம்னா இந்த பையனை என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப, இவனுக்கு கல்யாணம் என்னைக்கு? இல்லை, இங்கே தான் இருக்கீங்களா? அப்போ வளர்ச்சி என்ன தெரியுமா? இந்த கிராஜுவல் growth. குழந்தைன்னா என்ன தெரியுமா? ஆளும் வளருது, அறிவும் வளருங்க. பாருங்க, சின்ன பிள்ளைகள் பாருங்க, சில பிள்ளைகளுக்கு ஒரு பழக ஹாப்பி உண்டு, கை சூப்பிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளை கை சூப்புனா பார்க்க அடிச்சிருவேன்னு சொன்னால் எடுத்துரும், அது ஸ்டைல், அது ஓகே. அதை விட்டுட்டு காலேஜ் போகிற பிள்ளை, மாஸ்டர் டிகிரி பண்ணுற பிள்ளை காலேஜ் போகும்போதே இந்த கையில் நோட்டு வச்சுட்டு இந்த கையில் கை சூப்பிட்டு இருந்தால் அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கை சூப்பிட்டு தான் இருக்கு, வளரல. ஹலோ, ஒரு பரிசுத்தவான் திருமணத்தை நடத்தினார், ஒரு தேவ மனிதர். அவர் சொன்னார், 2 மாஸ்டர் டிகிரியா. அவர் மேரேஜ் நடத்தும்போது பொண்ணு குனிஞ்சே இருந்தாலாம். என்னடா பொண்ணு ரொம்ப குனிஞ்சே இருக்காளான்னு பார்த்தா, பொண்ணு அந்த நெற்றுக்குள்ளே கை சூப்பிட்டு இருந்தாலாம். மாப்பிள்ளைக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு தேன் நிப்பிள் வாங்கி கொடுத்தா பிரச்சனை சால்வ், ப்ராப்ளம் இஸ் சால்வ். நம்ம கை சூப்பிட்டு இருக்கிறதுல வளரணும், ஜபத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், வேத அறிவில் வளரணும், ஊழியம் செய்கிறதுல வளரணும், கர்த்தர் கொடுக்கறதுல வளரணும், தேவ சித்தம் செய்கிறதுல வளரணும். ஆமீன் சொல்லுங்க. வளர வேண்டும். ஆமீன். சாத்தான் வளர்ச்சி தடுக்க பார்க்குறான். ஹலோ, ரொம்ப கொடுத்துறாத தடுக்க பார்க்குறான், ரொம்ப ஜெபம் பண்ணுறத தடுக்க பார்க்குறான், ரொம்ப உள்ளே போகாத தடுக்க பார்க்குற. இவங்க சொன்னாங்க, நோ, முடியாது, நாங்கள் கானானுக்கு போக அழைக்கப்பட்டவர்கள்,
பிசாசு வளர்ச்சியை எதிர்க்க பார்க்கிறான். எப்போ ஆராதனை கெட்டுரும், வளர்ச்சி இல்லை, வளரணுங்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு தடத்தை வேதத்தை வாசி முடிக்கணும், பிறகு வருஷம் ஒரு முறை வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வேத வாசிப்பில் ஒரு வளர்ச்சி, ஜெபம் பண்றதில் ஒரு வளர்ச்சி, ஆராதிப்பதில் ஒரு வளர்ச்சி, கர்த்தருக்காக வாழ்வதில் ஒரு வளர்ச்சி. Glory to God. சந்தோஷமா ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிஞ்சிட்டீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள போறேன், கரெக்டா ரைட் டைம்ல முடிச்சிடறேன். மூன்றாவது குறிப்பு வரலாமா? 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் வாசிங்க. மோசேயும் ஆரோனையும் திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் போய் யார் யார் போகிறார்னு கேட்டான். அப்போ மோசே இளைஞரோடும் முதியவர்களோடும் குமாரரோடும், யாரெல்லாம் ஆசிக்கணும்? இளைஞர், முதியர், குமாரன், குமாரத்திலோடு நாங்கள் போறோம். உடனே அவன் என்ன சொன்னா? தந்திரத்தை பாருங்க, பிசாசு தந்திரத்தை பாருங்க. உடனே அவன் சொன்னா, அப்பொழுது பார்வோன் நான் உங்களை எப்படி விடுவேனோ இருப்பாராக, எச்சரிக்கையாயிருங்கள், நேரிடும், வேண்டாம், நீங்கள் மாத்திரம் போங்கள். நீங்க தானே கேட்டீங்க, நீங்க மட்டும் போங்க ராஜா, உன் பிள்ளையும் பஞ்சாதியும் என் கண்ட்ரோலில் இருக்கட்டும். சார் இவ்வளோ ஆழமான வார்த்தை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. மூணாவது என்ன தெரியும்? அவங்க முதல்ல சொன்னாங்க எகிப்தை விட்டு போகாத, முன்னோ போயிடுவோன்ட்டாங்க. அடுத்தால சொன்னா ரொம்ப தூரம் என்ன செய்யாத, முடியாதுன்ட்டாங்க. அடுத்தால பார்த்தா இவங்க ஒன்றுக்குமே கேட்க மாட்டேங்காங்களே. அடுத்தால சொன்ன அழகா பேசுகிற மாதிரி பேசுகிறான், குழந்தைகளையும் பெஞ்சாதியும் என் கண்ட்ரோலில் விட்டு நீ மாத்திரம் போ. குடும்பத்தை பிரிக்கிற வஞ்சக தந்திரம். இன்னைக்கு நான் வேதனையா பாஸ்ட் நான் பேசிட்டோம். குடும்பங்கள் இன்னைக்கு புரோக்கன் ஆகுது. நல்லா கவனிங்கம்மா. குடும்பம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கூடும் இன்பம்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க. தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? குடும்பம்ங்கிற வார்த்தை கூடும், இன்னொரு வார்த்தை கொடு இன்பம். கூடுற இன்பமும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற இன்பம், அதுதான் குடும்பம். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஏமா குடும்பம் பிரியக்கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. குடும்பம் என்ன செய்யக்கூடாது? நோ டிவோர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் டைவர்ஸ் கிடையாது. ஹலோ, எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், எனக்கு இந்த மனைவி வேண்டாம்னு சொன்னா முடியாது. வேதத்தில் அதுக்கு ஆதாரம் இல்லை. சாத்தானை குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறான், புருஷ மனைவியை பிரிக்க பார்க்கிறான், பெற்றோர் பிள்ளைகளை பிரிக்க பார்க்கிறான், சகோதர சகோதரிகளை பிரிக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. நேற்று மாலையில் ஒரு குடும்பத்தில் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கே சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரிவினை. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் டீல் பண்ணிட்டு இருக்கிறேன், போன் வந்துட்டே இருக்குது. அவங்க புருஷன் மனைவிக்குள்ள பிரிவினை. சாத்தானுக்கு பிரிவினை கொண்டு வர பார்க்கிறான். ஏசுநாதரோட ஜெபம் என்ன தெரியுமா? நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். கைவரி தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாமா? சந்தோஷமா இருக்கீங்களாமா? அல்லேலூயா. ஐக்கியமா இருக்கணும். சொல்லுங்க. சந்தோஷமா ஐக்கியமா இருக்கணும், குடும்பமா வாழணும். தோத்திரம். பைபிளை வாசிக்கிற நாங்களும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறோம். அவன் குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறான். நல்ல கவனிங்க. புருஷன் மனைவி சேர்ந்து வாழணும். பெற்றோர் நல்ல வயசானவங்களா இருக்கீங்களாமா? வயசானவங்க இருக்கீங்களா? தோத்திரம். இளம் வயதில் உள்ளவங்களை சொல்கிறேன், வயசானவங்களை நேசிங்க, அப்பா அம்மாவை நேசிங்க, மாமனார் மாமியாரை நேசிங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சில பிள்ளைகள் எப்படி தெரியுமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே இவளுக்கு புருஷன் வேணும், புருஷன் வீடு வேணும், புருஷன் கார் வேணும், புருஷன் பங்களா வேணும், புருஷன் சம்பாத்தியம் வேணும், பணம் வேணும். ஆனால் மாமியார் மாமனார் வேண்டாம், வெட்டி கொண்டுருவோமா? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? இங்க வந்து அந்நிய பாஷை பேசுவோம். பிரி 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 பிரிமா. என்ன பிரி? குடும்பத்தை பிரியா, சபையை பிரியா, என்னத்தை பிரி? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஐ எம் நாட் இவாஞ்சலிஸ்ட், ஐ எம் எ பாஸ்டர். 35 வருஷமா நான் பாஸ்டர். சில கேஸுகளை பார்த்துருக்கேன். இங்க வந்து விட்டா பிரி 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 பிரிம்பா. என்னடா பிரி 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 பிரிங்காளே, குடும்பத்தை பிரிச்சுருவா போல தெரியுதைவா. மாமியாருக்கு ஜோர் கொடுக்கட்டும், அவனுக்கு பரலவும் கிடையாது தெரியுங்களா? ஏமா மாமியாருக்கு போட்டும். ஆமா, குடும்பம் பிரியக்கூடாதுமா. சாட்சி சொல்வா. எங்கள் சபையில் ஒரு குடும்பம் இருந்துச்சு முன்னால், கிளை சபையில். அந்த மாமியார் ஃப்ரெண்டு, மருமக ஃப்ரெண்டில் இருக்கும், மாமியார் பின்னால் இருக்கும். மருமக கிளம்பி சொல்லுவா, முதல்ல மாமியார் சாட்சி சொல்லுவாங்க, அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டில் ஒரே பிசாசு போராட்டம். யார? மருமகளை. உங்களுக்கு கரெக்டாக விளங்கிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப கிளவர் நீங்கள். அடுத்தாலும் அந்த அக்காவுக்கு கோவம் வந்துடும். அந்த அக்கா பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ரெடியா. எதுக்கு எதிர் சாட்சி சொல்ல. ஹலோ,
எனக்கு சபையா கோட்டா கொஞ்ச நாள் ஒண்ணுமே ஓடல. அந்த கிழவி செத்து போச்சு, அதுக்காக தோத்துறோம். இந்த அக்கா சபையை விட்டு போயிட்டா, கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப நிம்மதியா ஊழியம் செய்துட்டு இருக்கேன். இவங்களால நான் பட்ட பாடு ரொம்ப பாடு. அந்த பாட்டியம்மா உட்கார்ந்தோட இந்த அக்கா எழும்பிடுவா. இந்த அக்கா பாட்டு பாடிட்டு தான் சாட்சி சொல்லுவா. என்ன பாட்டு பாடுவதுமா? எப்ப ஒரே பாட்டு தான் பாடுவா. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும். யார? மருமகளை. உங்களுக்கு விளங்கிருக்கு பத்தியலா? மாமியார. ஹலோ, அங்க இருந்த அந்த அம்மா பிசாசு போராட்டம்னு சொல்ல, இங்க இருந்த அந்த மருமக பாட்டு பாட. ஐயோ கடவுளை, நான் கொஞ்ச நாள் பட்ட பாடு எனக்கு போதும் ஆகிப்போச்சு. இப்போ சபையில் சொல்லிட்டேன், சாட்சியே சொல்லாதன்ட்டேன், சாட்சியாக வாழ்ந்துக்கன்ட்டேன். ஏதாவது ஜெப குறிப்பு தேவைன்னா அங்கே பேப்பர் வச்சுருங்க, எழுதி வச்சுட்டு போ. இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமாங்க? என்ன ஏம்மா எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன ஹலோ, ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஏம்மா சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சர்ச்சில் கல்யாணம் பண்ணிங்களா? என்ன சொன்னீங்க? சர்ச்சில் வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கிறவர்களும் பிறர் முகம் பாராமல் ஒருவருக்கே மனைவி ஆகிருப்பேன், ஒருத்திக்கே புருஷனா இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த அக்கா சொல்லுதா, எல்லாம் நீ கட்டின தாலி எடுத்துட்டு போற, நீ எறிறா. என்ன மைதி ஆயிட்டீங்க? ஐ ஏதோ உண்மையை சொல்லிட்டனோ? ஏம்மா குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. நாள் ஆக ஆக அன்பு அதிகமாகணும். ஆமேன். எனக்கு நான் சின்ன வயசுல திருமணம் பண்ணிட்டேன். திருமணமாகி 33 வருஷம் முடிஞ்சிச்சு. அன்பு அதிகமாகுது. ஏன் தெரியுமா? எனக்கு 33 வருஷத்துக்கு முந்தைய திருமணம் ஆகும்போது என் வீட்டில் 2 வீலர் இல்லை, என் வீட்டில் மோட்டார் இல்லை, எல்லாம் மேனுவல். கிரைண்டர் இல்லை, மிக்சி இல்லை, எல்லாம் கல்லில் அரைக்கணும். 4 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, 4 பேருக்கு துணி துவைக்கணும், வாஷிங் மிஷின் இல்லை. அவ பாடுபட்டா, கஷ்டப்பட்டா. இன்னைக்கு வளர வளர அவ தியாகத்தை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தாய் குரதமாக எழும்பிடாத. என் பிள்ளைகள் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறத பார்க்கல, என் மனைவிட்ட தான் பேசுவாங்க. நான் என்ஜாய் பண்ணுறேன், ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் தியாகம். இன்னைக்கு நான் மை ஒய்ஃப் இஸ் நாட் அ ப்ரீச்சர், இஸ் நாட் அ வர்ஷிப் லீடர், இஸ் அ குட் ஒய்ஃப். என் மனைவி பிரசங்கியார் கிடையாது, பாடகி கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்து தான் சரி, ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு நான் போயிருக்க மாட்டேன். காலேஜில் சேர்த்து தான் சரி, நான் ஒரு நாள் ஃபீஸ் கட்ட போனதில்லை. எல்லாம் என் ஒய்ஃப். இன்னைக்கு என்னுடைய ஊழியத்திற்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் காரணம் ஆண்டவர் எனக்கு தந்த மனைவி. ஆமேன் சொல்லுங்களேன். 25 வருஷம் மேரேஜ் டே ஆகும்போது நான் ஒரு நாள் யோசிச்சேன், நம்ம வெளிநாட்டுக்கு நிறைய போகிறோமே, மனைவியை கூட்டு போகல. அன்னைக்கு சொன்னேன், என் கூட வா வெளிநாட்டு போகலாம். அவர் சொன்ன நிறைய வேலை இருக்குது, வேலை ஆண்டவர் பாப்பார், வா கூட்டு போகலாம். ஸ்ரீலங்கா கூட்டு போனேன், அரபு தேசம் கூட்டிகிட்டு போனேன். ஹலோ ஹலோ நான் சொன்னேன், வா போகலாம். நான் யோசித்தேன், எனக்கு கூட நின்றுருக்காளே, வெற்றி காரணம் கர்த்தர் தந்த மனைவி அல்லவா? ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை எனக்கு திறமை இருக்குன்னு என் மனைவி அர்ப்பம் பண்ணிடலாமா? குடும்பம் நல்லா இருக்கணுமா? பிரியக்கூடாது. குடும்பம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கன்னு. குடும்ப பிரிவினைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமாம், சாத்தான் பிரிக்க பார்க்கான், பொண்டாட்டி பிள்ளையும் கையில் எடுக்க பார்க்கான், இவனை பண்டாரம் பரதேசியாக தெருவில் விட பார்க்கான். ஹலோ, தெருவில் போடா தேசாந்திரியாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, விட மாட்டேன், நாங்கள் குடும்பமாக தான் கர்த்தரை ஆராதிப்போம். யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் அவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பங்கள் பிரியக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்கன்னு? அல்லேலூயா. வயசானவங்களை அற்பமான கூடாது, வயசானவங்களை அற்பமாக நேசிக்கணும். அவங்கள பெரியவங்களுக்கு 4 வார்த்தை சொல்கிறேன், பெரியவங்களுக்கு 4 வார்த்தை சொல். பிள்ளைகளை வாழ விடணும். ஹலோ, பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்ம சத்தமாக சொல்லுங்கள். பிள்ளைகள் என்ன செய்யணும்? சில பெருசுகள் இருக்குது, சில கிளடுகள் இருக்குது, வாழ விடாது. ஆமேன். எப்போ பார்த்தாலும் மகன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, உன் பெஞ்சாதி அப்படி, இது அவ அப்படி, இவ அப்படி, இது. ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும், பொம்பளை பிள்ளை ரொம்ப பிடிக்கும். பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டா, மருமகன் வீட்டுக்கு வந்துட்டா, ஆமாம் அந்த பாட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மகனையும் மருமகளையும் பிடிக்காது. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நான் கொஞ்சம் கடினமான வார்த்தை சொல்லட்டுமா? வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தோஷப்படுத்தாமல், வீட்டுக்கு வந்த மருமகளை ஆசீர்வாதமாக நடத்தாட்டா, கொடுமைப்படுத்தினா, உன் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தா பார், அந்த வீட்டில் அந்த பிள்ளை வாழாது, விளங்காது, நாசமாக போயிடும். என் பேரை போட்டு எழுதி வச்சுக்க. என்ன அமைதியாயிட்டீங்க? ஏமா வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்தினா உன் பிள்ளையை கட்டி கொடுத்தாலும் விளங்க மாட்டால, இவ கண்ணீர் அங்கே பழிச்சிரும்ல. இன்னைக்கு ஒன்றுமே பேச மாட்டீங்களே. ஹலோ, சில சொல்லுவாங்க எப்படா முடிப்பேன் அப்படின்னு. 12:30 வரலும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? உண்மையா இல்லையா? சொல்லுங்க. என்ன வாழ விடுங்க. என்ன எங்கள் அம்மாவுக்கு 92 வயசில் செத்தாங்க. நல்ல கவனிங்க, 92 வயசில் எங்கள் அம்மா இறந்தாங்க. எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு நான் ஒரு சாட்சி சொன்னேன். என்ன சாட்சி சொன்னேன் தெரியுமா? நான் எப்படி வைராக்கியமாக ஊழியம் செய்யணுங்கிறதுக்கு எங்கள் அப்பா சாட்சி, நான் எப்படி வாழணுங்கிறதுக்கு எங்கள் அம்மா சாட்சி.
எங்கள் அம்மாவும் என் மனைவியும் கிட்டத்தட்ட எங்கள் அம்மா இறக்கும்போது 31 வருஷம் எனக்கு திருமணமாகி முடிச்சிருந்து 31 இயர்ஸாக எங்கள் அம்மாவும் எங்கள் மனைவியும் சண்டை போட்டதே இல்லை. ஏன்ட்ட வந்து உன் மனைவி இப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி தந்ததே இல்லை. ஹலோ, ரொம்ப அழகா கிச்சன் பொறுப்பை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆமாம், நான் பார்க்குறேன், நான் அதில் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், தப்பு பண்ணிட்டேன். மேல் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரேன். எங்கள் அம்மா வயோதிப காலத்தில் ஒரு 90 வயசில் 90 வயசில் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. என் மனைவி எங்கள் அம்மா தொடையில் தலை வச்சு படுத்திருக்காள. நல்ல மாமியார், நல்ல மருமகள். ஹலோ, நான் கிட்ட வந்து சொன்னேன் என் மனைவிட்டங்க, பாரு அவங்களுக்கு வயசாகிட்டு கால் வலிக்கும் தலையிடனே. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, போல உனக்கு என்ன பொறாமையாக இருக்குது, அவள் படுத்துட்டு போகிறா. என்ன மருமக என்ன மாமியார். சில யோசிக்கிறாங்க, இங்கே தான் உட்காந்துருக்கோமா வேற கிரகத்தில் உட்காந்துருக்கோமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏமா கிறிஸ்தவம் பேச்சில் இல்லைம்மா, கிறிஸ்தவம் பலத்தில் இருக்கிறது. கையை உயர்த்தி அலையிலே சொல்லிடலாமா? ஆமேன். சிலர் சாட்சி சொல்ல விட்டா போதும், சாட்சி சொல்ல விட்டுங்க. ஆண்டவர் சோப்பு தந்தார், சீப்பு தந்தார், அல்லேலூயா, காய்ச்சல் நீக்கினார், அதை நீக்கினார், இதை நீக்கினார்னு நான் நினச்சேன். செத்த சாட்சி. மாமியாருக்கு சோறு பொங்கி கொடுக்கன்னு சாட்சி வர மாட்டுக்கு. என் மாமியாருக்கு காய்ச்சல் நம்பி கவனிச்சேன்னு சாட்சி வர மாட்டேன். சோப்பு தந்தார், சீப்பு தந்தார், க்ளோரி. செத்த சாட்சி. புருஷனுக்கு ஒழுங்கா சோறு பொங்கி கொடுக்கன்னு சாட்சி வருதாம்மா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. தமிழ்நாட்டில் மௌனம்னா என்ன தெரியுமா? மௌனம்னா ராஜரிக பிரமாணம், சம்மதத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம். இது தமிழ்நாட்டின் ராஜரிக பிரமாணம். ஆமேன். சேர்ந்து வாழுங்க. சில புருஷன்மார் பாவம் போல உட்காந்துருக்காங்க. பிரதர் நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பேசுங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்காக. உங்கள் சிரிப்பை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டோம்ல. அல்லேலூயா. ஐக்கியமா சேர்ந்து, பிரிவினை இல்லாமல் வாழணும், சேர்ந்து வாழணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஐக்கியமாக வாழணும். நாளாக நாளாக அன்பு பெருகணும், பாசம் பெருகணும், ஐக்கியம் பெருகணும். ஆமேன். பிள்ளைகள் வயசாகும்போது ரொம்ப நேசிக்கணும் அவங்கள. அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை. இன்னைக்கு கார் வந்திருக்கலாம், இன்னைக்கு பங்களா வந்திருக்கலாம், வீடு வந்திருக்கலாம். அன்னைக்கு கஷ்டப்பட்ட தாய் தகப்பன் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்கு காரணம் அன்னைக்கு நம்மை வளர்த்த பெற்றோரே. ஆமீன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். சகோதர சகோதரிகள் ரொம்ப அன்பாக இருக்கணும், ரொம்ப அன்பாக இருக்கணும். சில வீட்டில் பார்த்துருக்குறேன், மனைவியினுடைய சொந்தக்காரங்க, இவளுடைய சகோதரி, இவங்களுடைய ஃபேமிலியில் கசின்ஸ் யாராவது வந்துட்டா போதும், உடனே ஏங்க சிக்கன் எடுத்துட்டு வாங்க, ஏங்க மட்டன் எடுத்துட்டு வாங்க, ஏங்க பீஃப் எடுத்துட்டு வாங்க. கறிப்பும் பொரிப்பும் நல்லா இருக்கும். ஹலோ, ஆனால் இவன் சொந்தக்காரத்தில், இந்த பைத்தியக்காரன் சொந்தக்காரத்தில் யாராவது வந்துட்டா தலைவலின்னு படுத்து விடுவாளே. ஹலோ, ஏங்க சுமாட்டோக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ஏமா போன வாரம் உன் தங்கச்சி வந்தால மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டியே, இன்னைக்கு எங்கள் அக்காவை கட்டணும், தலைவலி வந்துடுதே. நான் ஆரம்பத்தில் சொல்லி தப்பிக்கிட்டேன். கேட்டிங்களா? நான் 7 சகோதரிக்கு ஒருத்தனை பிறந்தேன். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் என் மனைவிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாரு மக்கா நல்லா இருக்கணும், நிறைய பேர் வருவாங்க, அக்கா பிள்ளைகள்லாம் வரும் மக்கா, அவங்கள பார்த்தோன்னா தலைவலி வந்துடக்கூடாது. இது உனக்கு வந்த தலைவலி இல்லை, எனக்கு வந்த தலைவலி மக்கான்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வரைக்கும் அவளுக்கு ஒரு தலைவலி வரல, அதனால் எனக்கு ஒரு தலைவலி வரல. என்னை விட எங்கள் அக்கா மாதிரிலாம் அவளை தான் நேசிக்கிறாளுங்க. ஆமாம், எங்கள் அக்கா மாதிரிலாம் சிரிச்சுட்டே சொல்ல, ஒன்றைய விட அவள் பரவாயில்லாம் பாளுங்க, என்னான்னு டக்குன்னு பேசி விடுவேன். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? அன்பு பைக்கியம், ஐக்கியம் பெருசுங்க. குடும்பம் உடையக்கூடாது. சாத்தான் பிரிக்க பார்க்குறான், புருஷ மனைவி பிரிக்க பார்க்குறான். பெற்றோர் பிள்ளைகள் எத்தனை பேர் ரகசியம் புரியுது? ஆராதிக்கணும். ஏமா பிரிவனை வந்துட்டு ஆராதிக்க முடியாது, பிரிவனை வந்துட்டு ஜெபிக்க முடியாது, பிரிவனை வந்து உபவாசிக்க முடியாது. அந்த கவலையில் இப்படி போய் நான் இப்போ எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துன்னு வச்சுருங்க, நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? கத்த நல்லவர். சாத்தான் நல்ல குடும்பங்களெல்லாம் பிரிக்க பார்க்குறான். அழுதுகிட்டே இருக்கேன் கொஞ்ச நாளா, என் கண்ணால் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய குடும்பங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுப்பேன். கிருபையாக சிலரை கத்த நினைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் ஈகோல நின்றுட்டு இருக்காங்க. அழிச்சிடக்கூடாது வாழ்க்கையை, ஒரு ஈகோவும் தேவையில்லை. எனக்கு இந்த ஓர்பாள் ரூத் நல்லா பிடிக்கும். கமான் லிசன் டு மீ. யார் சொல்லுங்க? ஓர்பாள் ரூத் 2 பேரும் யாருமா? நகோமி மருமகள். இல்லைங்க தான் இருக்கீங்களாமா? புருஷன் செத்து போயிட்டாரு, மாமனார் செத்து போயிட்டாரு. இப்போ நகோமி சொல்கிறாங்க, இங்கே பாரு திருப்பி பேருங்க, பேசாமல் திரும்பி போயிருங்க, எனக்கு இனி ஒரு வாழ்க்கை வருமா? நான் என்ன உங்களுக்கு மருமகனை தர முடியுமா? முடியாதுல்ல, எல்லாரும் பேருங்க, என்ன பிள்ளைகளை தர முடியுமா? அப்போ இந்த ஓர்பாளை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் ரூத்தை தான் பேசுவாங்க, எனக்கு ஓர்பாளை ரொம்ப பிடிச்சது. என்ன பிடிச்சது தெரியுமா? மாமியாரை கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டாலாம். சொல்லுங்க. மாமியாரை கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டாலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. முத்து எப்படி நினச்சி அழுதாலும் தெரில, கிளவி மானம் கட்ட போய் தான் நான் உதவி ஆகிட்டேன்னு நினச்சி அழுதாளான்னு தெரில, ஆனால் கட்டி பிடிச்சி அழுதுருக்கா. ஹலோ,
இங்கே மாமியார் மருமகள் இருந்தால் இருப்பீங்க சிலர். இருந்தால் நான் சொல்லது செய்ய முடியுமா? எலும்பி நின்று சபை நடுவில் கட்டி பிடிச்சி எத்தனை பேர் முத்தமிட முடியும்? என்ன அமைதி பாருங்களேன். நான் அந்த வம்புக்கு வரல. மாமியாரையும் மருமகளையும் எழுப்பி நின்று முத்தமிட சொன்னால் சில நேரம் மாமியாருக்கு காது இருக்காது, மருமகளுக்கு மூக்கு இருக்காது. அந்த வம்புக்கு நான் வரல, விட்டுறேன். ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு? குடும்பம் பிரியக்கூடாது. பிரிவினையற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சாந்தம் பிரிக்க பார்க்க ரொம்ப கவனமா இருங்க. ஆமாம், நான் ஒரு வீட்டுக்கு கவுன்சிலிங் போயிருந்தேன். நைட்டு 1 மணி, குடும்ப சண்டை, ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் இப்போ சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபோனை இந்த சைலண்ட் மோடில் போட்டேன். அடிச்சுக்கிட்டே வந்திருக்கா மனைவி, யாரோ தேடி வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக நைட்டு ரொம்ப நேரம் அந்த குடும்பத்தில் பிரச்சனை. 7, 8, 9, 10, 11, 12 மணி ஆயிடுச்சு. 5-6 மணி நேரம் கவுன்சிலிங். யாரோ நிறைய பேர் தேடி வந்திருக்காங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணல. என் மனைவி ரொம்ப சாஃப்ட் நேச்சர். வீட்டுக்கு வந்தோன்னு கேட்டால், நான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அறிவு இருக்கா, ஃபோன் எடுத்தானே அப்படின்னா. நான் சிரிச்சிட்டு சொன்னேன், அப்பா இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கேன், எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமாண்ணா. நினச்சேன், எதுக்கு சிரிச்சிட்டிங்க, இவ்வளோ சீரியஸாக பேசின்னு சிரிச்சிட்டிங்க நினச்சேன். மக்கா அந்த வீட்டில் புருஷன் முண்டாட்டி பிரச்சனையை சரி பண்ணிட்டு வந்தேன் பாரு. ஆனால் அந்த பிசாசு இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டானே அப்படின்னம்ல. அவள் டப்புன்னு சிரிச்சுட்டா. அவளும் சிரிச்சா பிரச்சனை அதோட போச்சு. நான் ஊழியத்து போயிட்டு வந்திருக்கேன், நைட்டு சாப்பிடல, காஃபி குடிக்கல, தெரியுமா அப்படின்னா டாயிட்டா போச்சுல, சாத்தான் உள்ள வந்துருவாம்ல. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தந்த குடும்பத்தை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை நான் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமேன். என்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போனதில்லை, அவட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு போனதில்லை. பிரச்சனை வராமல் இருக்க. எல்லார் வீட்லேயும் பிரச்சனை உண்டு. சில நேரம் தேய்புறம் இருக்கும், சில நேரம் வளர்புறம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா மனைவி பௌர்ணமியாக இருப்பா. 15 வயசு வர, 15 மாதம் வர அப்படி தேய்புறையா வளர்புற தேய்புறையா மாறி மாதம் கடைசி ஆகும்போது அமாவாசையாக மாறிடுவா. அதுக்கு பிறகு அவன் சம்பளம் வாங்கினா தான் பௌர்ணமியாக மாறுவா. ஹலோ, உங்களுக்குலாம் கரெக்டாக முக்கியமான பாயிண்ட் சொல்லும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணிடுறீங்க. ஹலோ, ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரிவினையற்ற நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஏமா சேர்ந்துருங்க. நான் ஐம் நாட் ஜோக். மனசில் கூட பிரியாதுங்க. வேதம் சொல்லுது, சரீர உறவின்படி பிரியணும்னா புருஷனுக்கு மனைவி அதிகாரி, மனைவிக்கு புருஷன் அதிகாரி. ஆமேன். என் மனைவி ஃபாஸ்டிங் இருக்குன்னா என்கிட்ட கேட்காம ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஒரு நாளும் பிரியக்கூடாது. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆண்டவர் நல்லவர். புருஷன் மனைவி வாழ்க்கை என்பது மேன்மையான வாழ்க்கை. ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் ஸ்தாபனம், த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபேமிலி. ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா வாழணும், சமாதானம் வாழணும், ஆறுதலாக வாழணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பரிசுத்தமுள்ள நம்ம இப்பொழுதாக குடும்பத்தை பிரிக்க பார்க்குறாங்க, முடியாதுன்றாங்க. நாங்கள் எங்கள் குமாரரோடும் குமாரத்திகளோடும் பெண் ஜாதிகளோடும் பிள்ளைகளோடும் நாங்கள் சேர்ந்து போய் கர்த்தரை ஆராதிப்போம். குடும்பம் பிரிய சம்மதிக்காதீர்கள். இன்றைக்கு நீங்கள் சேர்ந்துருங்க, ஐக்கியப்பட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோ ஈகோ தேவையில்லைங்க. என்ன ஈகோ? கொஞ்ச நாள் வாழ்க்கை, உள்ளே போன மூச்சு வெளியே போனால் போச்சு. ஒருத்தர் சொன்னார், காலமே இது பொய்யடா, இது காற்றடத்த பையடான்னாரு. அதில் அவ்வளோதான், ஒரு பலூனில் ஓட்ட தான் முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க ஈகோ வாழுது? இருக்க நாள் வர சந்தோஷமாக சமாதானமாக பயிரை பார்க்கணும். என்னுடைய குடும்பத்தில் ஒரு தெரிஞ்ச குடும்பத்தில் அவங்க ரொம்ப நல்லவங்க, 2 பேரும் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணவங்க. அப்போ அந்த 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 ஆண்டி இறந்தாங்க. இறக்கும்போது நாங்கள் அந்த கொரோனா டைம் அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது நான் அந்த வீட்டில் போய் கேட்டேன். எனக்கு ரொம்ப நாள் இவங்க பேசலைன்னு தெரியும். 2 பேரும் பக்கா பெண்டிகாஸ்ட், நல்ல கவர்மெண்ட் சேலரி வாங்கினவங்க, நல்ல ஃபேமிலி, நிறைய பிள்ளைகள் உண்டு, 2-3 பிள்ளைகள் உண்டு. வெளில கேட்டேன், அவங்க மருமகிட்ட கேட்டேன், இவங்க ஆண்டி அங்கிள் பேசாமல் இருந்தாங்களே இவ்வளோ நாள்னு. நான் நினச்சேன் ஒரு 25 வருஷம் பேசாமல் இருந்திருப்பாங்களா. அவங்க சொன்னாங்க 40 இயர்ஸாக பேச்சுவார்த்தை இல்லை. ஒரே வீட்டில் வாழ்ந்தாங்க. 2 பேரும் அடிச்சிருக்க மாட்டாங்க, 2 பேரும் ஒருத்தர் தாக்கியிருக்க மாட்டாங்க. நடந்த சம்பவங்க, ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டுருக்க மாட்டாங்க. வெரி நைஸ். சின்ன பிரச்சனை, நிறைய சொத்து இருந்திருக்கு. அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு, சரி நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோம், 2 பேருமே ரிட்டையர்ட் ஆகிட்டோம், சரி பிறகு பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு 3 சொத்தாக பங்கு வச்சு கொடுத்துட்டார். 3 டிவைட் பண்ணி கொடுத்துட்டார். இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு பங்கு தந்தானே இவருக்கு, இதான் பிரச்சனை. அவர் சொல்றாரு, 2 பேருக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி இருக்குது, 2 பேருக்கு எங்களுக்கு ரிட்டையர்ட் பென்ஷன் இருக்குது. இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கலாம், நாளைக்கு அவங்க வீட்டில், நாளைக்கு அவங்க வீட்டில் இருக்கலாம். எதுக்கு பிரச்சனைன்னு அவர் ஒரு ஜெனிவனான ஒரு முடிவு. அவங்க அந்த முடிவு ஏற்றுக்கிட முடியல. 40 இயர்ஸாக பேச்சு இல்லாமல் வாழ்க்கை அழிச்சிட்டாங்க. வருந்தத்துக்கு வேண்டி இன்றைக்கும்
முதிர் வயதில் மாமா இருக்காரு. அவங்க இல்லை எனக்கு ஞாபகம் வருது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. அன்பு இல்லாத, மன்னிப்பு இல்லாத, ஐக்கியம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவம் அல்ல. அது போலியான வாழ்க்கையாய் மாறிவிடும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆராதனை தடுக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்யறான்? முதல்ல உலகத்தை விட்டு வெளியே போகாம தடுக்க பார்க்கறான். ரெண்டாவது வளர்ச்சியை தடுக்க பார்க்கறான். மூன்றாவது சொல்லி முடிக்க போகிறேன், மூன்றாவது குடும்பத்தை பிரிக்க பார்க்கறான். இன்னைக்கு சொல்லுங்கள், எங்க குடும்பத்தை பிரிக்க பிசாசால முடியாது என்று சொல்லுங்கள். கையை உயர்த்தி தலையிலே சொல்லுங்க. அம்மா, புருஷன் தவறு பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. புருஷன் அங்கே போகிறான், அங்கே போகிறான், அங்கே போகிறான், அங்கே போகிறான், அங்கே போகிறான், அங்கே போகிறான். ஏன் போகிறான்? நீ சரியில்லாதான் போகிறான். ஹலோ, ஒயாமபி ஹோட்டலில் புருஷன் சாப்பிட்றேன்னா வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, குடும்ப முகாமில் பேசணும். வந்துருச்சு, நான் பேசிடுறேன். ஏன் ஒயாம ஹோட்டல் போகிறாரு? இன்னைக்கு அந்த ஹோட்டல் போகிறாரு, காலையில் அந்த ஹோட்டல் போகிறாரு, சாயங்காலம் அந்த ஹோட்டலாம், வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அவன் தப்பு பண்ணிட்டானா நீ சரியில்லைன்னு அர்த்தம். உன்ட்டு அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, ஐக்கியம் இல்லை. எப்போ வந்தாலும் கிச்சு 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 கிச்சுன்னு இருப்பான். பார்த்து அந்த வீட்டில் இருக்கிறவரை வெளியே எங்கேயாவது போகிறது நல்லதுப்பா. பிரதர், தேவன் தந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிடாதுங்க. மனைவி ரொம்ப நேசிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு உங்கள் மனைவி தான் காரணம். நீங்கள் உயர்வாக இருக்கிறதுக்கு மனைவி தான் காரணம். பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சிலருக்கு பிள்ளை வேணும், மனைவி. பிள்ளை எங்கேருந்து வந்தா? வானத்தில் இருந்தா? பொத்தன் விழுந்தா? மனைவி வயிற்றுல தானே வந்தா? ஹல்லேலூயா. பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் வர காரணமாக இருந்த மனைவியை ஏன் மறந்துட்டீங்க? எல்லாருக்கும் சேர்த்தா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குடும்பங்கள் பிரிய இடம் கொடுத்து விடாதீர்கள். நாம் ஐக்கியமாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தை பிரிக்க பார்த்தான். பார்வோன் தோல்வி அடைந்து விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. லாஸ்ட் ஒன், கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இந்த 10ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கும் போது வாசிங்க. நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் இப்ப நல்ல கவனிக்கமா. எத்தனை பேர் புரிஞ்சுங்க? முதல்ல சொன்னா எகிப்தை விட்டு வெளியே போயிட. ரெண்டாவது சொன்னா ரொம்ப தூரம் என்ன செய்யாதுங்க, போதுங்க. மூணாவது என்ன சொன்னா, வைஃபையும் பிள்ளைகளையும் நான் வச்சுக்கிறேன், நீ மட்டும் என்ன செய் போ. இவங்க முடியாதுன்றாங்க. இப்போ லாஸ்ட்ல சொல்றான், சரி போ, ஆடு மாடை மட்டும் விட்டுட்டு போயிரு. எதை விட்டுட்டு போ? எதுக்கு தெரியுமா? அவன் கடைசியில் எங்க கையை வைக்கான் தெரியுமா? குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன சமாதான பலி, போஜன பலியை தவிர 4 பலி செலுத்துகிற சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? ஆடு மாடு வேணும். இவன் பார்த்தான், பலிகளில் தேவன் பிரியப்படுகிறவர். இன்றைக்கு நமக்கு ஸ்தோத்திர பலி, அன்றைக்கு அவர்கள் மாடு ஆடை வச்சு பலி செலுத்தணும். இவன் பார்த்தான், பலி செலுத்திடுவான் போல தெரியுது, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ற எந்த இடத்துக்கு நான் வருவேன்ட்டார. அவன் தடுக்கிற என்ன கொண்டு வரான் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்து ஆராதனை செய்து ஆசீர்வாதத்தை பெறுகிறதை தடுக்கிற பிசாசின் தந்திரம். எத்தனை பேர் வாங்கிட்டீங்க? அவங்க சொன்னாங்க, ஒரு குழம்பு கூட வைக்க மாட்டேன். நான் குழம்பு என்ன தெரியுமா? மாட்டு காலில் இருக்கு பாருங்க, அதான் குழம்பு. அந்த மாட்டு காலில் இருக்கிற ஒரு குழம்பு கூட வச்சுட்டு போக மாட்டேன். நாங்கள் கர்த்தர் கொடுங்க. என்ன கொண்டு வந்துட்டீங்க? கொடுப்பது கர்த்தர்க்கன்று. காணிக்கை 5 விதமாக கொடுத்தாங்க. காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை, ஏழைகளுக்கு. அல்லேலூயா, ஆமென். காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை, ஏழைகளுக்கு, முதற் பலன். 5 டைப்பாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொடுப்பது கர்த்தருக்கு, பாஸ்டருக்கு அல்ல, கர்த்தருக்குன்னு கொடுக்குறீங்க. நீங்கள் சிறுக கொடுத்தா சிறுக அறுப்பீங்க, பெருக கொடுத்தா பெருக அறுப்பீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். விதைக்கணும், விதைச்சாதாங்க அறுக்க முடியுங்க. எப்படி விதைக்கிறீங்க? ஏமா சுகம் தரட்டா சம்பளம், நீங்கள் படிக்காட்டா சுகம் தரட்டா வேலை செஞ்சிருப்பீங்களா? நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தருகிறவர் கர்த்தர். சம்பாத்தியம் பண்ண கிருபை பலனை தருகிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு தந்தவைகளில் மனப்பூர்வமாய் கொடுங்கள். உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாய் இருக்கிறார். இவங்க தந்திரத்தை மேற்கொண்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் போஷித்தார். காலங்கள் வந்தபோது கானான் கொண்டு போய் சேர்த்தார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். அவர் மரண பரிந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள். ஆமென். எளிமை நிற்போமா? ஜெபம் பண்ணுமா? நான் சொல்றது அப்படியே சொல்ல போறீங்க. எல்லாரும் எளிமை நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடலில் ஒரு அடி கைத்தட்டி பாடலாமா? இசை வல்லுநர்கள் வாரீங்களாப்பா ராஜா? வாங்க. கர்த்தர் நல்லவர். கமான், எல்லாரும் எளிமை நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory be to God, glory be to God, glory be to God. Hallelujah, 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 hallelujah. Glory to God, hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும்
புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. நல்ல கை தட்டுமா, நல்ல கை தட்டுமா. பரமானந்தமே நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக. ஓ அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர். ஓ ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளவே மிக. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக. உள்ளவே மிக பொங்கிடுதே நாம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் இடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்த்திடும் நாம் வீரரும் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஓ நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. இந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருமையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. Glory, 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 glory. ஒரு ஆராதனை அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஷதரபஹந்தரா ஷிடபகதுடா ஹந்தரா உரைபல ஹவுடு ரோகோ சியந்தா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குடும்பங்களை கர்த்தர் வாழ வைக்கிறார். குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். குடும்பங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். குடும்பங்கள் பிரிவது தேவ சித்தம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஐக்கியங்கள் குறைவது தேவ சித்தம் அல்ல. குடும்பங்கள் செழிப்பாவதை தேவன் விரும்புகிறார். குடும்பமாய் ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். சிலரோடு கர்த்தர் பேசினார். சிலரோடு கர்த்தர் பேசினார். அல்லது உலகத்தோடு வெளியே வந்துருமா? உலக காரியத்தோடு வெளியே வந்து பிசாசு தடுக்க பார்க்கிறான். பழைய பாரம்பரியத்திலே உன்னை வைக்க பார்க்கிறான். பழைய பாவத்திலே உன்னை வைக்க பார்க்கிறான். பழைய சுற்றின்பத்திலே உன்னை வைக்க பார்க்கிறான். பழைய காரியங்களில் வைக்க இல்ல இல்ல இல்ல. கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டீங்க, ஸ்நானப்பட்டீங்க, வளர்ச்சி இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் growth இல்லை. நீங்க வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஷாதா காபா காரா. ஹல்லேலூயா. குடும்பங்கள் தடை பண்ணக்கூடாது.
குடும்பமா கத்தர் ஆராதி. நோவா குடும்பமா பேழைக்குள்ள வந்துட்டாங்க. யார் கீழ்ப்பிடிச்சான்னு, யார் கீழ்ப்படியாட்டான்னு, குடும்பமா பேழைக்குள்ள நோவா குடும்பம் உண்டு. இன்னைக்கு சபைக்குள்ள உங்க குடும்பம் உண்டா? இயேசு வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். குடும்பத்தின் நிலைமை என்ன? குடும்பங்கள் பிரிவதை தேவன் விரும்பவில்லை. கர்த்தருக்கு கொடுங்க, நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க, உங்க ஸ்கில்ல கர்த்தருக்கு கொடுங்க, உங்க பணத்தை கர்த்தருக்கு கொடுங்க. கொடுத்து ஆராதித்து ஆசீர்வாதம் பெறுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்? உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வெட்கப்படாம கை உயர்த்துங்க, நல்ல கை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ரெண்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்துங்க. நான் சொல்றது அப்படி ரிப்ளை பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நான், சத்தமா சொல்லுங்க நான். ஒன்ஸ் அகைன் கம் ஆன். நான் உலகத்தை விட்டு வேறுபட்டு வாழ அழைக்கப்பட்டவன். சாத்தான் தடுக்க முடியாது. ஆமென், ஆமென். நான் ஆழமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அழைக்கப்பட்டவன். என் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்க பிசாசால முடியாது. நான் குடும்பமாய் ஆராதிக்க அழைக்கப்பட்டவன். என் குடும்பத்தை பிரிக்க பிசாசால முடியாது. ஆமென். நான் கர்த்தருக்கு கொடுத்து ஆராதித்து ஆசீர்வாதம் பெற அழைக்கப்பட்டவன். நான் கர்த்தருக்கு கொடுப்பதை தடுக்க பிசாசால முடியாது. எத்தனை பேர் நீங்க தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணிருக்கீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திடலாமா?